அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ். இந்த கெட்ட எண்ணங்கள்லேருந்து எப்படி வெளிவருது? அதுக்காக தான் உங்களுக்கு நான் 3 ரூல்ஸ் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரி மீடியா சேனல்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா நீங்கள் அதில் நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக பார்க்குறதுனால உங்களோட பிரெயினில் அது ஆழமாக பதியுது. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு விஷயத்த செய்ய முடியல. 2வது உங்களோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது உங்களோட ஃப்ரெண்டு அல்லது உங்கள் ரிலேட்டிவ் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மனதுலேயும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னாலும் அவங்க நெகட்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்களே முயற்சி பண்ணாமல் நம்மளால் வராது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் இக்னோர் பண்ணி லைஃப்பை வாழுங்க. 3 உங்களோட பேரண்ட்ஸ். என்னடா பேரண்ட்ஸை சொல்கிற? ஆமாங்க, உங்களோட பேரண்ட்ஸும் உங்கள் இலக்கை நீங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது உங்களோட பேரண்ட்ஸ் இதெல்லாம் உனக்கு ஆகாது, நீ லைஃப்பை நாசமாக்கிடுவ, காசை வீணாக்கிடுவ, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருங்க. அதாவது வெளியூரில் போய் இருங்க. நீங்கள் வெளியூரில் இருந்து உங்களோட இலக்கை நோக்கி ஓட்டுருங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு இருங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வரதுக்கு இதான் 3 டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.